ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி சாண்ட்விச் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இந்த இட்லி சாண்ட்விச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே 5 பல் பூண்டை நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கின பிறகு இதில் ஒரு தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியை வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்து இதை நல்லா வதக்கிட்டு மூடி வச்சுருங்க. இந்த தக்காளி நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் நம்ம இதை வேக வச்சுக்கலாம். தக்காளியை நல்லா இந்த மாதிரி வதக்கின பிறகு இதில் நான் 200 கிராம் அளவுக்கு மஷ்ரூம் சேர்த்துருக்கேன். அதாவது ஒரு பேக்கெட் மஷ்ரூமை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த மஷ்ரூமை இந்த வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா அகரோ பிராண்ட்லேருந்து தான். இது கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கோட்டிங் ஃப்ரை பேன். இதோட சைஸ் 20 சென்டிமீட்டர், கெப்பாசிட்டி 1.1 லிட்டர். இந்த ஃப்ரை பேன் பார்த்திங்கன்னா நம்ம ஆம்லேட் போடுறதுக்கு, இந்த மாதிரி கொஞ்சமாக வறுவல் பண்ணுறதுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த ஃப்ரை பேனோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. காளானை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்ட பிறகு நம்ம இதில் 1/2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பவுடர், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கறி மசாலா பவுடர், இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேக வச்சுக்கலாம். சப்போஸ் நீங்கள் இந்த லஞ்ச் பாக்ஸை கிட்ஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக கெட்சப் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து கிளறிட்டீங்க அப்படின்னா ஒரு லைட்டான ஸ்வீட் டேஸ்ட் இருக்கும். அது குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நான் இன்றைக்கி பெரியவங்களுக்கு தான் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால இதில் கெட்சப் எதுவும் ஆட் பண்ணல. கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை தூவி இதை இறக்கிடுங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட காளான் மசாலா ரெடி ஆகிடுச்சு. அடுத்ததாக நம்ம இட்லி ஊற்றிடலாம். நம்ம இன்றைக்கி சாண்ட்விச் மாதிரி பண்ணுறதுனால நமக்கு ஃப்ளாட்டாக தான் இட்லி வேணும். அதனால் நான் இன்றைக்கி 2 டிஃபன் பாக்ஸோட மூடி தான் எடுத்திருக்கேன். ரெண்டுமே ஓரளவுக்கு ஈவனாக இருக்கிற சைஸாக பார்த்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு அடியில் ஒட்டாமல் வரும். இப்போது நம்ம ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்க மூடியில் இந்த இட்லி மாவு ஊற்றிடலாம். உங்கள் கிட்ட தட்டி இட்லி பிளேட் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட இட்லி ரெண்டும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நம்ம லைட்டாக நெய் அப்ளை பண்ணிக்கலாம். இது மேலே கொஞ்சமாக இட்லி பொடியை தூவி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஸ்டஃபிங்கை மேலே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போது நான் ஒரு grill பேனில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த இட்லியை வச்சு நம்ம குக் பண்ண போகிறோம். இதை நம்ம இன்னொரு சைடு திருப்பி போடும்போது பார்த்து கவனமாக திருப்பி போடணும். அப்படி இல்லைன்னா நமக்கு இட்லி ரெண்டும் பிரிஞ்சு வந்துடும். அதனால் அடியில் ஒரு தோசை திருப்பியும் மேலே ஒரு தோசை திருப்பியும் வச்சு கவனமாக திருப்பிக்கோங்க. உங்ககிட்ட grill பேன் இல்லை அப்படின்னா நீங்கள் தோசைக்கல்லையே இதை பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா டேஸ்டியான சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு தொட்டுக்க சைட் டிஷ்ஷாக பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான சட்னி தான் பண்ணியிருக்கேன். இந்த சட்னி பண்ணுறதுக்கு ஒரு பிளெண்டரில் 10 சின்ன வெங்காயம், ஒரு கட்டி பூண்டை உரித்து சேர்த்துக்கோங்க, ஒரு தக்காளி, 5 வரமிளகா, ஒரு சின்ன துண்டு புளி, கொஞ்சமாக உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிக்கலாம். அவ்வளோதான். நம்ம இப்போ இதை தாளிக்க போகிறோம். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு ஃப்ரை பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னிக்கு கொஞ்சம் நல்லெண்ணெய் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடான பிறகு அதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். இப்போ அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ண சட்னியை இதில் போட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். இந்த சமயத்தில் இந்த சட்னியை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா சேர்த்துக்கோங்க. இப்போது நான் இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நான் முட்டையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளோட ரெசிபிஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வாங்க லஞ்ச் பாக்ஸுக்கு பேக் பண்ணிடலாம். மெயின் டிஷ்க்கு பார்த்திங்கன்னா நம்மளோட இட்லி சாண்ட்விச் வச்சிடலாம். சைட் டிஷ்க்கு நம்மளோட கார சட்னி. இதெல்லாம் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த முட்டையை வச்சுட்டு மேலே லைட்டாக உப்பு மிளகுத்தூள் தூவிக்கோங்க. ஃப்ரூட்ஸுக்கு நான் இன்றைக்கி கொய்யா பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.